எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் நாட்டு நிலக்கடலைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சமீபமாக தமிழ்நாட்டில் நாட்டு நிலக்கடலைங்கிறது மிகவும் பிரபலமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ இந்த நாட்டு நிலக்கடலைனா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பயிரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ரகமோ பல தலைமுறைகளை பயன்படுத்தி ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கறது தான் நாட்டு வெரைட்டி. அண்ட் அதோட விதைகள் பயன்படுத்தணும்னா அதே ரகத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் நாட்டு வெரைட்டியை பற்றி இருக்குது பொதுமக்களுக்கு. வாங்க என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அதே கான்செப்டை அடிப்படையை வச்சு தான் நீங்களும் நினைக்கலாம், நம்மளோட தாத்தா பாட்டி நிலக்கடலை சாப்பிட்ருக்காங்க, நிலக்கடலை சாகுபடி செஞ்சுருக்காங்க, நம்ம அப்பா அம்மாவும் சாப்பிட்ருக்காங்க, சாகுபடி செஞ்சுருப்பாங்க, நம்மளும் இப்போ சாப்பிட்றோம். ஸோ ஜென்ரேஷனாக நிலக்கடலை வருது அப்படின்னா நிலக்கடலை ஒரு நாட்டு நிலக்கடலையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிலக்கடலைங்கிறது இந்தியாவோட பூர்வீக பயிர் கிடையாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஒன்றும் சொல்லணும் போ. ஆனால் நீங்கள் கேட்கலாம், எங்கள் தாத்தா பாட்டிலாம் சாகுபடி செஞ்சுருக்காங்களேப்பா, அவங்க சாகுபடி செஞ்சது தான் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் தாத்தா பாட்டி சாகுபடி செய்கிறதுக்காகலாம் இதை நாட்டுக்கடலைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நாட்டு ரகம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா அந்த ரகத்தோடைய வைல்டு ஸ்பீஷீஸ், அதாவது காட்டிலேருந்து இயற்கையாக உருவாகின ஒரு ரகத்தை அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் அதை மனித பயன்பாட்டுக்காக ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டது தான் நம்ம நாட்டு வெரைட்டின்னு சொல்ல முடியும். உதாரணமாக எந்த பயிரெலாம் அப்படின்னா நம்மளோட மிளகு, மஞ்சள், மாங்காய், இந்த மாதிரி ரகங்கள்லாம் இந்தியாவிலே தோற்றுவிச்சு அதிலிருந்து மனிதர்கள் நம்ம பயன்பாட்டுக்காக ஒரு ரகத்தை உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாட்டு வெரைட்டின்னு சொல்ல முடியும். நிலக்கடலை சவுத் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர். குறிப்பாக இப்போ இருக்கிற பிரேசில், அர்ஜென்டினாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் முதல் முறையாக காட்டு வெரைட்டியிலேருந்து டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்னால. அப்போ எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 to 17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த போர்ச்சுகீஸ் ட்ரேட்மென் போர்ச்சுகீஸ் வியாபாரிகள் மூலயமா நம்மளோட இந்தியா அப்புறம் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டுக்குமே அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ 17th century 16th century பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி தான். மேலும் சவுத் அமெரிக்காவிலேருந்து நிலக்கடலை மட்டுமே மற்ற நாடுகளுக்கு கொண்டு வரப்படலை. நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய தக்காளி, உருளைக்கிழங்கு, மிளகா, பைனாப்பிள், இந்த மாதிரி முக்கியமாக சோளம் எல்லாம் முக்கியமான பயிர். இந்த மாதிரி நிறைய பயிர்கள் அங்கேருந்து தான் வந்தது. எதுவும் நாட்டு சோளம் அப்புறம் நாட்டு தக்காளின்னா சொல்லிட்டு இருக்காங்க. செம்ம சிரிப்பாக இருக்குது. மேலும் இந்த மாதிரி பயிர்களுடைய ஆரிஜின் அது எங்கே தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்களே போய் பார்த்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் போடுறேன். சரி, ஓகேப்பா, நிலக்கடலை வெளியூர்லேருந்து வந்துச்சுங்கிற. ஆனால் நம்ம மக்கள் வந்து தலைமுறையாக இந்தியாவிலே டெவலப் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்ல வர? இந்தியாவில் இவ்வளோ ஜென்ரேஷன் இருக்கிறத நம்ம நாட்டு வெரைட்டின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், சொல்லக்கூடாது. எதுக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய நாட்டு வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரகங்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரகங்களை கலப்பினம் செஞ்சு உருவாக்கப்பட்ட ரகங்கள், இன்னொன்று இந்தியாவில் இருக்கிற ரகங்கள் மற்றும் வெளிநாட்டு ரகத்தை கலப்பினம் செஞ்சு உருவாக்கக்கூடிய ரகங்கள், இல்லாட்டா மொத்தமாகவே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரகங்கள். இந்த மூணு விதமாக தான் இப்போ இருக்கிற கமர்ஷியல் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதை நான் வாயில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. இதை நான் ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இறங்கக்கூடிய 2 முக்கியமான நிலக்கடலை ஆராய்ச்சி மையம் இருக்குது. ஒன்று திண்டிவனத்தில், இன்னொன்று விருதாச்சலத்தில். இந்த 2 ரிசர்ச் சென்டரோட வெப்சைட்லேயும் போய் பார்த்துருவோம் எது எந்தெந்த ஊர்லேருந்து வந்துச்சு அப்படின்னு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா TMV1 அது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா TMV2 உள்ளூரில் ஏதோ ரகம், பட் அதுவுமே வெளியே இருந்தால் வந்திருக்கும் மோஸ்ட்டாக. TMV3 ஆஃப்ரிக்காலேருந்து வந்த ரகம். TMV4 கெரோலினாலேருந்து வந்த ரகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகும். மற்ற வெரைட்டிஸ் வந்து பாருங்கள், டெனிசி, மணப்பாறை, அர்ஜென்டினா இப்படின்னு வெளியூர்லேருந்து அப்புறம் உள்ளூர்லேருந்து கலப்பினம் செய்யப்பட்ட ரகங்கள் தான். இயர் ஆஃப் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 1940, 1950, 1916 இருக்குது. ஸோ உங்கள் தாத்தா வந்து நாட்டுக்கடலைன்னு சொன்ன ரகங்கள் கூட வெளியூர்லேருந்து நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரகங்கள். எப்போது? 1940s 1950ஸ்லேயே அவங்களோட வெப்சைட்லேயே அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. சரி, ஓகேப்பா, தாத்தா காலத்தில் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர்லேயே டெவலப் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்தது விருதாச்சலம் ரிசர்ச் சென்டருக்கு போவோம். விருதாச்சலம் ரிசர்ச் சென்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற 2-3 காட்டுறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறதே VRI-1. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா TMV7ஐயும்
இன்னொரு FSB72 அப்படின்னு போட்டு இன்னும் 2 ரகத்தை கலப்பினம் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக TMV7 தான் ஒன் ஆஃப் த பேரண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா TMV7 திண்டிவனம் 7 வந்து திண்டிவனம் ரிசர்ச் சென்டர் அவங்களோட தகவல் படி செலெக்ஷன் ஃப்ரம் டென்னசி, யூஎஸில் இருக்கக்கூடிய டென்னசி அப்படிங்கிற ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, அடுத்தது பார்ப்போம். VRI2 அதோட தாய் தந்தை வந்து JL24, அப்புறம் CO2 கன்ஃபார்மாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியோட இதுதான் ரகம் தான். பட் JL24 அப்படிங்கிறது ஜால்கான் அப்படிங்கிற நார்த் இந்தியாவில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் உள்ள ரகம் தான் JL24. ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு ரகத்தை கலப்பினம் பண்ணி விட்டுருக்காங்க VRI2. அப்புறம் VRI3 பார்த்தீங்கன்னா J11, அப்புறம் ரோபர்ட் 33-1 அப்படிங்கிற 2 பேரண்ட்ஸ் கொண்டது. ரோபர்ட் 33ங்கிறது இஸ்ரேலில் உள்ள ஒரு வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி கீழே நான் போனீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு இது வெளியூர் இல்லை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த ரகம் தான். இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்படுறவே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விருதாச்சலம்லாம் பார்த்தீங்கன்னா 1986, 1990 கிட்டத்தட்ட ஏர்லி 2000s வரைக்கும் இருக்குது. ஸோ உங்கள் அப்பா நாட்டுக்கடலைன்னு சொன்னது கூட வெளியூர்லேருந்து வந்தது தான். ஸோ ஓகே, உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, தாத்தா சொல்லியிருக்காங்க, ரைட், ஓகே, எல்லாம் ரைட்டு தான். அவங்க காலத்தில் இன்டர்நெட்டோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறது ஏஐ உலகம். ஏஐ உலகத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி நாட்டுக்கடலை அப்படிங்கிறது உண்மைன்னு நீங்கள் நம்ப போகிறீங்களாங்கிறத முடிவு செஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷனில் எப்படிப்பா நாட்டுக்கடலை ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை தான். அது முக்கியமாக யார் மத்தியில் ஃபேமஸாக இருக்குன்னா இந்த ட்ரேடர்ஸ் மத்தியில், அப்புறம் இந்த செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மத்தியில் நாட்டுக்கடலை அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமலே நாட்டுக்கடலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் மத்தியிலுமே இந்த நாட்டு நிலக்கடலைனா நல்லா தரமாக இருக்கும், பிஞ்சு வராது, 4 கடலை வச்சாலும் சூப்பராக வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்குது. செக்கெண்ணெய் உற்பத்தியாளர்கள்கிட்ட எந்த நம்பிக்கை இருக்குன்னா நாட்டுக்கடலையில் தான் சத்து மிகுந்தது, உயிர் சத்துக்கள், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குதுன்னு அவங்க ஒரு கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் மத்தியில் எது உண்மை, நாட்டுக்கடலைங்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.